வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோவில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி உள்ளது. அப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம்னா, மூட்டு தேய்மானம் அதிகமாக ஏற்பட்டவங்களுக்கு, ரொம்ப வலி இருக்கவங்களுக்கு தான் வந்து தேவைப்படுது. அப்போ எல்லாரும் எங்கள்கிட்ட வரக்கூடிய நோயாளிகள் என்ன கேட்பாங்கன்னா, எப்போ டாக்டர் எங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படும், எப்போ வந்து மருந்து மாத்திரைகளை சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ மூட்டு மாற்று சிகிச்சைன்னு இண்டிகேஷன்ஸ் எப்போ பண்ணணும் அப்படின்னு நாங்கள் டாக்டர்ஸ் எங்கள் சைட்லேருந்து பார்த்தோம்னா, முக்கியமானது பார்த்தோம்னா தீராத வலி. ஸோ அப்போ நாங்கள் சொல்கிறத விட உங்களுக்கு எப்போ வந்து மூட்டு தேய்மானத்தினாலேயோ வாதத்தினாலேயோ என்ன பிரச்சனைனாலையோ தீராத வலி இருக்குன்னா அதுதான் வந்து நம்பர் 1 இண்டிகேஷனாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் சொல்கிறத விட உங்கள் வாயினால் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சிவியரான பெயின், அந்த அதிகப்படியான வலி இருந்தால் அதுதான் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஃபஸ்ட் இண்டிகேஷன். சரி, ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மூட்டு மடக்கி நீட்டுறதுல ஏற்படக்கூடிய சிரமங்கள், ஸ்டிஃப்னஸ், அதாவது மூட்டு மடக்கிறது, நீட்டுறது, ஒரு டாய்லெட்டில் உட்கார்றது, படி ஏறி இறங்க முடியல, அந்த மாதிரிலாம் மூமெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டு ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது இல்லையா, அது ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி, நம்மளால் ஒரு காரியம் செய்ய முடியல, நம்மளால் நடந்து போக முடியல, வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஆள் வந்தாங்கன்னா கதவை திறக்க முடியல, என்னால் கோயிலுக்கு போக முடியல, ஷாப்பிங் போக முடியல. ஸோ ஃபங்க்ஷனலாக என்னால் என்ன செய்யலாம், என்னால் பழைய மாதிரி வேலை பார்க்க முடியல அப்படிங்கிறது ஒரு மூணாவது இண்டிகேஷனாக எடுத்துக்கிறோம். நாலாவது பார்த்தீங்கன்னா டிஃபார்மிட்டி, அதாவது காலில் வளைவு ஏற்பட்டுருது, அதிகமான அளவு தேய்மானம் ஏற்பட்டு நம்ம ஒரு 4-5 வருஷம் 10 வருஷம் கவனிக்காம விட்டோம்னா இந்த நேராக இருக்கக்கூடிய மூட்டுகள் என்ன ஆகுது, வர வர வளைவு ஏற்படுது, உள்பக்கமாக வளையுது, சில பேருக்கு வெளிப்பக்கமாக வளையுது. அந்த மாதிரி உள்ள டிஃபார்மிட்டி ஏற்பட்டாலும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அதுவும் ஒரு இண்டிகேஷனாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபெயிலியர் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது உங்கள் டாக்டரை ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, அவங்க மருந்து மாத்திரை கொடுத்துருப்பாங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஃபிசியோதெரப்பி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கொஞ்ச நாள் நம்ம பார்த்துருப்போம், லேசான ஒரு ஸ்டேஜ் 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கும்போது. இது கடந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு, எங்களுக்கு எதுலேயுமே வலி குறையலை, என்னால் வலி தாங்க முடியல, அப்போ வந்து எந்த மருந்து கேட்டாலும் நமக்கு கேட்க மாட்டேங்குது. சில பேருக்கு மூட்டில் ஊசி போட்டிருப்போம், ஸ்டேஜ் 2, 3ல் இருக்கவங்களுக்கு மூட்டில் ஊசி போட்ட பிறகு கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு, பழையபடி எங்களுக்கு என்ன செய்யுது, வலி வருது. இந்த மாதிரி தீராத வலி, கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட், நம்ம ஃபிசிக்கல் தெரப்பி இதெல்லாம் கொடுத்த பிறகு குறையலைன்னா அதுவும் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு முக்கியமான பரிந்துரையாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சிகிச்சை செய்யக்கூடியவங்களுக்கு தான் இந்த மூட்டு மாற்று சிகிச்சை வந்து நாங்கள் வந்து பரிந்துரைக்கிறோம். ஸோ இப்போ நான் சொன்ன 5 சிம்டம்ஸு 5 இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் வந்து மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் நாடணும், அவங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு உங்களுக்கு பரிந்துரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு எதுனாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணிலையோ எங்கள் இமெயிலே தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு காத்திருக்கிறோம். நன்றி.